கயல் படத்தை தொடர்ந்து பிரபு சாலமனோட இயக்கத்துல உருவாகி இருக்கும் திரைப்படம் தொடரி. இதுல தனுஷ் ஹீரோவாவும் கீர்த்தி சுரேஷ் ஹீரோயினாவும் நடிச்சிருக்காங்க. ஒரு ட்ரெயின்ல நடக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் மையப்படுத்தி இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படம் உருவான விதம் குறித்தும் படத்தோட கதை குறித்தும் இயக்குனர் பிரபு சாலமன் நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டு இருக்காரு. அதையெல்லாம் ஒரு தொகுப்பா இப்ப பார்க்கலாம். தொடரி அப்படின்னாலே தொடர் வண்டிகளோட சுருக்கம் தான். ஒரு ரயிலின் தமிழாக்கம் அது. ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு என்டையர் ஸ்கிரிப்டே வந்து ஒரு ட்ரெயின்குள்ளே ஒரு முழு நீள திரைக்கதையும் ரயிலுக்குள்ளே எடுக்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் அது. ஸோ தொடரி அதை சார்ந்த ஒரு திரைப்படமாக இருக்கும். நீங்கள் ஒரு ஹோல்சம் என்டர்டெய்னராக இருக்கும். என்னுடைய திரைப்படங்கள் எல்லாம் பயணங்களை மையமாக வைத்து தான் இருக்கும். ஏன்னா நான் பேசிக்காக வந்து ஒரு ட்ராவலர், நிறைய பயணம் செய்வேன். ஸோ எல்லா திரைப்படத்துலேயும் மைனா கும்கி கயல்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த பயணம் இருந்துக்கிட்டே இருக்கும். தொடரிலும் அது. நான் 92 காலேஜ் முடிச்சுட்டு டெல்லியில் போய் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணேன். ஸோ ஒரு 2 nights 1 day GT எக்ஸ்பிரஸ் பயணம். ஸோ அதில் நிறைய பதிவுகள், அதே மாதிரி ரிட்டர்ன் வரப்போ அதே மாதிரி ஒரு சின்ன டைரி போட்டு எழுதியிருப்பேன். ஸோ அதில் அந்த ட்ரெயின் உள்ளார அந்த பேண்ட்ரி வெண்டர்ஸு, அந்த கேன்டீனு, அங்கே இருக்கக்கூடிய ஒரு டார்மெண்ட்ரி, அங்கே தங்கியிருக்கிறவங்க, இதெல்லாம் பார்க்குறப்ப புதுசாக இருந்துச்சு. இந்த களம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஒரு நகரம் சமூகம், மூவிங் சொசைட்டி தான். ட்ரெயினுக்குள்ளே பல தரப்பட்ட மக்கள் வருவாங்க, பல இனத்தார், பல மாநிலத்தார், எல்லாருமே மிக்சடாக இருப்பாங்க எல்லாருமே. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கதை சொல்கிறதுக்கு ஒரு களம் தேவைப்படும்ல, அது ரயில் எனக்கு வந்து புதுசாக இருந்துச்சு. ரயில் இதுக்குள்ளே ஒரு திரைக்கதை அப்படின்றப்ப வந்து ட்ரெயினுன்னு சொன்னோன்னே அது வந்து பிக் பட்ஜெட் ஃபிலிமாக மாறிடுது. ஸோ இதை வந்து ஒரு புதுமுகத்தை வச்சு பண்ண முடியாது லாஜிக்கலாக. ஒரு ப்ரொடியூசர் வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப ஒரு சேலபிள் ஆர்டிஸ்ட்டு, அதே சமயம் என்னுடைய திரைக்கதைக்கு கரெக்டான காஸ்டிங்கில் இருக்கணும் அவர். அப்போ தனுஷ் எனக்கு மைண்டில் வரார், இந்த கதாபாத்திரம் இவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் அப்ரோச் பண்ணுறப்போ அவர் வந்து ஏற்கனவே என்னோட மைனா கும்கியெல்லாம் அவர் பார்த்துருக்காரு, என்னோட பேசியிருக்காரு. ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, அந்த டேக் ஆஃப் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதுதான் எனக்கு அங்கே ரெக்குவயர்மெண்ட். ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டு, இந்த ஸ்கிரிப்டுக்கு இவர் தேவைப்படுறாரு அப்படின்றப்ப போய் அவரை சந்திக்கிறவங்க தான். கீர்த்தி சுரேஷோட போர்ஷன் பார்த்திங்கன்னா படம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும், அவங்கள மையமிட்டு தான் அந்த திரைக்கதையை நகர ஆரம்பிக்கும் இன்டர்வலுக்கு மேலே. ஸோ இந்த படத்தில் அவங்க எடுத்த ரிஸ்க்கும் ஜாஸ்தி. ஒரு ட்ரெயினில் வந்து கொஞ்சம் அவங்க ஃபஸ்ட் பண்ணியிருந்தா என்னால் இதை நிற்க முடியாது, பண்ண முடியாது, ஏன்னா இன்ஜினில் ஒரு 1.5 அடி தான் கேப்பு, இவ்வளோ வேகமாக ட்ரெயின் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் சினுங்கி இருந்தாங்கன்னா இந்த விஷயம் நடந்திருக்காது. ஸோ அதை தாண்டி சார் இன்னொரு தாட்டி நான் செய்யிட்டா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு நடிகையாக இருந்தாங்க. பாடலை விட இதில் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான் ரொம்ப டஃப்பர் ஜோனில் இருந்துச்சு. ஏன்னா சப்கான்ஷியஸாக பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் படம் பூரா. ஸோ இப்போ இதை தாண்டி ரீரெக்கார்டிங் எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சு. செகண்ட் ஆஃப் ட்ரெயின் மேலே. ஸோ அதுக்கு என்னென்னலாம் தேவை, அந்த ஸ்கோரிங்க்கு நிறைய லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்து பண்ணோம், ப்ராஸ் செஷன்ஸு, நிறைய ஹார்ன்ஸு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிறைய ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் போட்டு. ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன். நான் சந்தித்த இந்த பேண்ட்ரி வெண்டர்ஸ் ட்ரெயினில் நான் பார்க்குறேன்ல, இவங்கள வந்து பின்புலமாக வச்சுக்கிட்டேன். இவங்க தான் களம், அதுக்குள்ளே ஒரு கதாபாத்திரம். ஸோ அவங்க கூட பேசுகிறப்ப வித்தியாசமான அனுபவங்கள்லாம் எங்ககிட்ட சொன்னாங்க. ஸோ அதில் இவங்க பூச்சியை பண்ணுற கேரக்டரில் தனுஷ் இதில் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அவர் யாரை சந்திக்கிறாரு, அதனால் என்ன நடந்துச்சு, எப்படி இந்த பயணம் இருந்துச்சு, எத்தனை விதமான பேரை கடந்து வராங்க, இதெல்லாம் அவங்க கூட இன்டர்வியூ பண்ணுறப்ப எனக்கு நிறைய விஷயங்கள் கிடச்சிச்சு. ஸோ இதையெல்லாம் கோர்த்து தான் நான் வந்து ஒரு திரைக்கதையை நான் எழுதுகிறேன் நான். ஸோ எதுவுமே இதுக்குள்ளே நமக்கு வந்து கற்பனையை கலந்து நம்ம வந்து எப்படி செம்பு கலக்காமல் ஒரு தங்கத்தை வச்சு நம்ம வந்து எதுவுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி தான் இது. ஸோ ஒரு ஃபைன் டே எல்லாம் வரணும்னா இதெல்லாம் ஆடிங் ஃபேக்டர் தான் அது.